விஷயம் தெரியாம மண்டமல இருக்க கொண்டே மறந்து விட்டோமே அப்படின்ற மாதிரி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊர் மதுரையில ஒரு மாநாடு நடந்துச்சு. திராவிடத்தை ஒழிப்போம்னு காணொலி போட்டுட்டு அவங்களுக்கே தெரியாம திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன். சுமார் ஒரு 1900 காலகட்டங்களெல்லாம் தமிழ் எழுத்துக்கள்ல சமஸ்கிருதத்தோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்தப்போ இந்த பரதிமார் கலைஞர், தேவனைய பாவனாரு, மறைமலை அடிகளார், நீலாம்பிகை அம்மையார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு தமிழுக்காக நிறைய குரல் கொடுத்தாங்க. அதை மீட்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாங்க. கோவில்களையும் சமஸ்கிருதத்தோட ஆதிக்கம் தான் நிரம்பி இருந்துச்சு. தமிழ் கடவுள் முருகன் பெருமையா சொல்றோம். ஆனா முருகனுக்கு தமிழ்நாட்டுல அவரோட பேர்ல அறுபடை வீட்டுல ஒரு கோயில் கூட கிடையாது. முருக அப்படின்னா அழகுன்னு பொருள். முருகன்கிறது சுத்தமான தமிழ் பேரு. ஆனா ஆறுபட முருகன் கோவில்ல அருள்மிகு முருகன் கோவில் எங்கேயாவது எழுதி பார்த்திருக்கீங்களா? அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில், அருள்மிகு சுவாமிநாத சுவாமி கோயில், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இப்படிலாம் இருக்குமே தவிர எந்த கோயிலையும் முருகன் கோவில்னு இருக்காது. கருணை கடலே கந்தா போட்டின்னு தான் இருக்குமே தவிர எந்த அறுபடை வீட்லயாவது கருணை கடலே முருகா போட்டின்னு பார்த்திருக்கீங்களா? சோ அதனால திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு கந்த பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா முருக பக்தர்கள் மாநாடுன்னு பேர் வச்சாங்க பாத்தீங்களா? அதுதான் சக்சஸே.